கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எபேசியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலம் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், இந்த நாளிலே உங்கள் இந்த கால தியானத்தில் உங்களோடு நான் பேச விரும்புவது, சபை நாம் ஏன் கூடி வர வேண்டும்? இந்த நாளில் 40 நாட்களும் நீங்கள் வருகிறீர்கள் அல்லவா? இங்கே வந்து செபிக்க வருகிறீர்கள் அல்லவா? பேசுகிற பிரசங்கம் ஏதாவது உங்களுக்கு புரிகிறதா? நீங்கள் போடுகிற காணிக்கைகள் கிறிஸ்து இயேசு அவருக்கென்று நீங்கள் ஒன்று செய்யவில்லை. ஆனால் ஏழை எளியவர்கள், திக்கற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் முன்னிலையிலே நாம் செய்கின்ற ஒரு உதவியாக நாம் செய்ய வருகிறோம் என்றெல்லாம் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த இடத்தில நீங்க வந்தவர்களுக்கு உங்களுக்கு தேவன் எதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று யோசிக்க வேண்டும் அல்லவா? இந்த பிப்ரவரி, மார்ச் இந்த நாள் வந்து விட்டால் நாம் என்ன செய்கிறோம்? ஏதோ தாய் தகப்பனை இழந்த அனாதைகள் போல முகவாடலாகவோ அல்லது ஒரு குறுகலான எண்ணத்திற்குள்ளோ நம்முடைய சிந்தனைகள் இது ஒரு துக்கமாக தவம் இருந்து ஆணி மேலே படுத்து ஆணி செருப்புகளை போட்டு நடப்பது போல இந்த உலகத்தில் சில நிகழ்வுகள் இருக்கிறதல்லவா? இதுபோல நம்மை வரித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்லை என்றால் தேவன் இந்த ரட்சிப்பை நமக்கு வைத்திருந்ததே கிறிஸ்து இயேசுவின் சிலுவையின் மூலமாக நமது பாவங்களை அறவே அழித்து அதை கண்ணுக்கு தெரியாமல் முதுகுக்கு பின்னே கடலின் ஆழத்திலே போட்டுவிட்ட அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே இந்த நாட்கள் எனக்கு வளர்ச்சியை தந்திருக்கிறதா என்பதை ஆராயும்படியாக நாம் வருகிறோமா? இந்த நாளில் நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம்? பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் ஒரு பிரசங்கியார், அவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும். அதுபோல நாம் சபைக்கு வருகிற பொழுது அவர் சொல்வதை கேட்க வேண்டும். ஊழியக்காரர்கள் பேசுகிறதை தேவ ஆவியானவர் மூலமாக நாம் உணர்த்தப்படும்படியாக நம்மை நாமே பக்குவப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். குப்பை கூலங்கள், உலக பொருள் ஆசைகள் இப்படிப்பட்டவைகளால் நம்முடைய உள்ளம் நிறைந்திராமல் அதை சுத்தப்படுத்தி அதை தூய்மையாக, தேவனே, நான் இப்பொழுது வந்திருக்கக்கூடியது உமது வேதத்தினுடைய பொக்கிஷங்களை, உமது வேதத்தினுடைய அதிசயங்களை நாங்கள் பார்க்கத்தக்கதாக என்னுடைய கண்களை நீர் திறந்தள்ளும் ஆண்டவரே என்ற எண்ணத்தோடு அவருடைய சமூகத்திலே நாம் வர வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏதோ இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டிய முறையில் அறியாதவர்களாகவே இவ்வளவு காலம் நாம் வீணாக நம்முடைய ஆராதனைகளை நாம் செய்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு காரியத்தை இந்த நாட்கள் வந்தால் அவரை சிலுவையில் அறைகிறார்கள், அப்புறம் அவர் உயிர் தந்து விடுகிறார், அப்புறம் அவர் பிறக்கிறார், அப்புறம் அவரை சிலுவையில் அறைகிறார்கள், அப்புறம் அவர் உயிர் தந்து விடுகிறார். இப்படியே இந்த 3 தன்மைகளும் இந்த ராட்டனத்தை போல மேலே போகிறது, நமது வாழ்க்கை பல கீழே வருகிறது. ஆனால் இந்த ஆதி என்ற ரகசியத்தை அறிவதற்காக சபைக்குள்ள தேவன் வெளிப்படுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த சபைக்குள் வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய ஒப்பற்ற தன்மையை, அழியாத அந்த மகிமையை நாம் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நமக்கு நம்முடைய தாயும் தகப்பனையும் நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம். நம்முடைய தாயும் தகப்பனும் நமக்கு விசாலமாக எதிரியே இல்லாத அளவிற்கு சம்பாதித்து சொத்துக்களை, சுகங்களை, வீடு, பங்களாக்களை அவர்கள் நமக்கு கட்டி வைத்து நமக்கு அறிவித்துக் கொள் மகனே, மகளே என்று கொடுத்திருக்கிற பொழுது இந்த சொத்தை அவர் சம்பாதிப்பதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பார், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். ஏழு பிடித்து உழுது கொண்டு இருக்கிற பொழுது அவர் மேல் காளை மாடு உதைந்திருக்கும், அவர் வெயிலுக்குள்ளே போயிருந்திருப்பார், பனிக்குள்ளே போயிருந்திருப்பார், எவ்வளவு கஷ்டத்தை அவர் அடைந்திருப்பார் என்கின்ற அந்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அதை குறித்து நாம் ஒரு மனதிலே ஒரு வருத்தம் வரும் என்றால்
வீணான முறையில் அந்த பணத்தை செலவழிக்கிறவர்களுக்கு தான் அந்த வருத்தம் வர வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் தாயும் தகப்பனும் தங்களுக்கு உத்தரவாக நீங்கள் யாரிடத்திலும் கையேந்தாமல், எதையும் எதிர்பார்க்காமல், யாரிடத்திலும் நீங்கள் போய் ஒரு உதவி எதையும் நீங்கள் தேடாமல், மற்றவர்களுக்கும் உதவி செய்து நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து சுகத்தை நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்றால் நாம் அதை அழகாக அந்த சொத்து சுகங்களை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதை அப்படியே ஒரு அறையிலே அதை அந்த சொத்துக்களை எல்லாம் பூட்டிவிட்டு நாம் அப்படியே உட்கார்ந்து லோ 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 என்று சொல்லி அப்படியே அலைந்து கொண்டிருப்பதல்ல. அல்லது எங்கள் அப்பா அப்படிலாம் கஷ்டப்பட்டாங்க, எங்கள் அம்மா அப்படி கஷ்டப்பட்டாங்க, அந்த சொத்து சுகத்தை நான் எடுத்து சாப்பிட மாட்டேன், நான் அதுக்காக வருத்தப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 40 நாள் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த மகிமை. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இவ்வளவு தியாகத்தை செய்த அப்படின்னாலே நான் அவருக்காக எல்லாவற்றையும் நான் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அவருடைய ஊழியத்திற்காக அவர் அவரை போல சாயுள்ளவனாக என்னுடைய சகோதரனை, என்னுடைய சகோதரியை, என்னுடைய உடன் விசுவாசிகளை அவர் படைத்திருக்கிறபடினாலே அவர்களுக்கும் நான் அந்த என் ஏசப்பாவினுடைய அவர் எனக்கு சம்பாதித்து வைத்திருக்கின்ற ரட்சிப்பின் இந்த மகிமையை, இந்த பாத்திரத்தை ஏந்தி சந்தோஷமாக நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி மற்றவர்களுக்கு நான் சொல்லுவேன் இப்படி என்கின்ற அந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும். இதுதான் மிக முக்கியமான காரியம். ஒரு மகன், ஒரு தாய், ஒரு விதவை தாய், ஒரே ஒரு மகன்தான். அவன் வெளிநாட்டுக்கு சென்றிருந்தான். வெளிநாட்டிலே சென்றிருந்து அங்கிருந்து அவன் பணம் இந்த அம்மாவுக்கு, தாய்க்கு செலவுக்கு மாதம் மாதம் அவன் அந்த செக்கிலே அவன் அனுப்பி கொண்டே இருந்தான். அப்படி அனுப்பி கொண்டிருந்த பொழுது அது போஸ்ட்மேன் வந்து கொடுப்பார், அதை வாங்கி கொள்ளும் இந்த அம்மா. ஆனால் இந்த செக்கு என்னது என்று அதுக்கு தெரியவில்லை. இந்த காசோலையை பற்றி அதற்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆகவே அதை ஒரு பசை எடுத்து தடவி அதை அந்த நிலத்தால் கதவுகளிலே ஒட்டி ஒட்டி என் மகன் அனுப்பியிருக்கிறான் சந்தோஷமா இருந்து. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், அந்த தாயா நம்ம மகன் நல்லா இருந்தா போதும் சொல்லி ஒன்றும் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் வத்தலாக தேய்ந்து அந்த மகன் இவ்வளவு பணம் அனுப்பியிருக்கிறான் என்கின்ற அறிவு அந்த காசோலையில் இருக்கிறது, அதை பயன்படுத்த தெரியாத அளவிலே அவன் அப்படியே அந்த அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விசை அவர் வருகிறார். வந்த உடனே பார்த்தா ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு காப்பி போடுறதுக்கு ஒரு பால் இல்லை, ஒரு டீ தூள் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏதோ ஒரு அங்கே வேற இரவு பெருக்கி வெந்த கஞ்சி சாப்பிட்டு விதி வந்தால் போகிற மாதிரி அந்த அம்மாவுடைய நிலையில் இருந்திருக்குது. அப்போ என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு மாதம் மாதம் நான் பணம் அனுப்பினாமா? ஐயோ, மாதம் மாதம் பணம் அனுப்பினியா? யார் எடுத்து என்ன செஞ்சதுன்னு அவன் பார்த்துருக்குறான். இந்த நிலக்காலையும் கதவையும் பார்த்தா அம்புட்டே அந்த அம்மா அதில் ஒட்டி வச்சிருந்துட்டாங்க. இது மாதிரி தான் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு இந்த நாட்களிலே சம்பாதித்து கொடுத்த இந்த அருமையான மீட்பை, இந்த மகிமையை நாமும் அனுபவித்து மற்றவர்களும் அனுபவிப்பதற்கு அந்த விடுதலையின் உணர்வை நாம் சொல்லத்தக்கவர்களாக மாற வேண்டும். அப்படி நாம் மாறி இருக்கிறனா என்பதை இந்த நாட்களிலே சிந்தித்திடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.